ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் ஓகேவா? இன்றைக்கி வந்து கேம் கிடையாது. ஆனால் நாளைக்கு ஒன்று பார்க்கலாம் கெஸ்ஸிங்கு. எப்படின்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாலோயிங் நம்பர் நம்ம இது வரைக்கும் ஃபாலோயிங் நம்பர் நிறையா கொடுத்துருக்கோம். அது திரும்ப வந்து நம்ம ஞாபகப்படுத்துகிறேன். ஏன்னா சில பேர் மறந்துருக்கக்கூடும். அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஞாபகப்படுத்துகிறேன். என்னென்னா, இந்த ஏபி 85 நான் எதுக்காக சொல்லியிருந்தேன்னா பாருங்கள். என்ன ரீசன் மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே வந்து பி போர்டு 8 வச்சு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து 87. அவன் 87க்கு சி போர்டு மட்டும் 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2. 87க்கு ஒரு 82 சொல்லி அடிச்சுட்டான். அடுத்து பி போர்டு 8 வச்சு பார்த்தீங்கன்னா 83. அந்த 83க்கு அவன் 88 சொல்லி ஏபியில் அடித்து முடிச்சிட்டான். அடுத்து பி போர்டு 8 வச்சு பார்த்தீங்கன்னா 86. அந்த 86க்கு என்னென்னா ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ண 81. 6க்கு பவர் 1. 86க்கு ஏபியில் 81 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா பி போர்டு 8 வச்சு பார்த்தீங்கன்னா 82. அந்த 82க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி 87 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பி போர்டு 8 பார்த்தீங்கன்னா 80 மட்டும் தான் இருக்குது. அப்போ 80க்கு ஒரு ஏபியில் 85 சொல்லி அடிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு புதுசாக அவன் ஏ போர்டு 8 வச்சு எதுவுமே அடிக்கல. அவன் பிசியில் என்ன அடிக்கிறானோ அதுக்கு பவர் பண்ணி தான் ஏ போர்டு 8 வச்சு அடிச்சுட்டு வரான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம பார்த்தீங்கன்னா பிசி 80 சொல்லி நிறுத்தியிருக்கான். அப்போ 80க்கு ஒரு ஏபியில் 85 வரணும். அதனால தான் நம்ம அந்த ஃபாலோயிங்கில் 85 சொல்லி நம்ம கொடுத்துட்டே வந்தது. ஆனால் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 8 வச்சு எதுவுமே அடிக்கல. ஆனால் இன்னும் நம்ம 5 நாள் தான் கேம் இருக்குது இந்த மாதம் முடிய. அதனால் நம்ம ஏ போர்டு 8 வந்து வந்தால் ஏபி 85 வரும்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் நேற்றும் பார்த்தீங்கன்னா 85 வச்சு கொடுத்துருந்தேன். ஆனால் 95 சொல்லி அடிச்சிட்டான். நம்ம என்னன்னா இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமா வேணாமான்னு சில பேர் கேட்டிருந்தீங்க. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலாம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏ போர்டு 8 வச்சு வேறு எதுவுமே அடிக்கலை. நம்ம வேறு ஏதாவது நம்பர் அடிக்கிற வரைக்கும் நம்ம ஏபி 85 ஃபாலோ பண்ணலாம். ஒரு வேளை ஏ போர்டு 8 வச்சு வேறு ஏதாவது நம்பர் அடிச்சிட்டானா அந்த 85 நம்ம ஃபாலோ பண்ண தேவையில்ல. அதனால் வந்து நீங்கள் ஏ போர்டு 8 வச்சு இது வரைக்குமே ஏ போர்டு 8 வச்சு அடிக்கலை. ஒரு வேளை 8ன்னு அடிச்சுட்டு வேறு ஏதாவது நம்பர் அடிக்கிற வரைக்கும் நம்ம ஏபி 85 ஃபாலோ பண்ணலாம். இது புரியுதா பார்த்துக்கோங்க. இது நல்ல நம்பரு வரலாம். நம்ம வந்து இதில் நல்ல நம்பராக இருக்கிறதுனால தான் ஃபாலோ கொடுத்தேன். இது வரைக்கும் ஏ போர்டு 8 வச்சு எதுவும் அடிக்கல. இனிமேல் அடிக்க ஏ போர்டு 8 வச்சு அடித்தா இந்த அடிக்க வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிமிட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏபி 85. ஏன்னா நம்ம இது வந்து கொடுத்தோம். இது வரைக்கும் வரல. அன்றைக்கி நேற்றும் பார்த்தீங்கன்னா ஏபியில் 85 பிசியில் 56 கொடுத்தேன். ஆனால் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 955 பிசியில் 56க்கு ஒரு நம்பரை வந்து மைனஸ் பண்ணிட்டான். ஏபியில் வந்து 85 கொடுத்தேன். அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா 95 சொல்லி அடிச்சிட்டான். ஓகே, ஒரு நம்பரில் தான் போகுது வின்னிங் எல்லாமே. ஓகே, அடுத்த ஃபாலோயிங் நம்பர் மட்டும் பார்க்கலாம் எப்படின்னு என்ன கொடுத்தேன்னு சொல்லிட்டு. ரெகுலராக ஃபாலோயிங் நம்பர் இதுதான் கொடுத்தா சொல்லியிருக்க முடியாது. அதனால் கொஞ்சம் ஞாபகப்படுத்திக்கிறேன். திரும்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் பாருங்கள். கண்டிப்பாக வந்து மிஸ் ஆகாது. கண்டிப்பாக அடிச்சிடுவான். இப்போ கொஞ்சம் லேட்டாக அடித்தாலும் இல்லை கண்டிப்பாக லேட்டாக அடிச்சிடுவான் கண்டிப்பாக. என்னென்னா இந்த பாருங்கள் டபுள்ஸ் அடிக்கிற நம்பர்லாம் நம்பி விளாட்லாம். என்னென்னா இங்கே ஏபி வந்து 17, ஏசி 17, அதுக்கு ஒரு பிசி 17 சொல்லி முடிச்சிருப்பான். ஏபி, ஏசி, பிசி சொல்லிட்டு அந்த 17 வச்சு ஏபி எல்லாத்துலேயுமே முடிச்சிருப்பான். இதை அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 51, ஏசி 51, ஒரு பிசி 51 சொல்லி அங்கேயும் முடிச்சிருப்பான். அதே மாதிரி இங்கே ஏபி 74, ஏசி 74, அதுக்கு ஒரு பிசி 74. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசி 71, பிசி 71, அதுக்கு ஒரு ஏபி 71 சொல்லி அதையும் முடிச்சிருப்பான். இங்கே ஏபி 89, ஏசி 89, அதுக்கு ஒரு பிசி 89 முடிச்சிருப்பான். இங்கே ஏசி 10, பிசி 10, ஒரு ஏபி 10. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி 92, பிசி 92, ஒரு ஏபி 92 சொல்லி அதுக்கு நேராகவே அடிச்சிருப்பான். இதை மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ நம்பரை விட்டுட்டு சொல்ல மறந்துருப்பேன். ஏன்னா கொஞ்சம் தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். மீதி எவ்வளோ நம்பர் இருக்குது எக்ஸாம் சொல்லணுன்னாக்கா இங்கே ஏபி வந்து 41, இதுக்கு ஏசி 41, பிசி 41 சொல்லி அதையும் முடிச்சிருப்பான். இந்த மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்குது நீங்கள் வேணால் பாருங்கள் எவ்வளோ நம்பர் இருக்குது கண்டிப்பாக. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏசி வந்து 21, பிசி 21, ஏசி 21, பிசி 21, அது பக்கத்துலேயே பாருங்கள் ஏபி 21 சொல்லி 3மே கரெக்டாக வந்து முடிச்சிருப்பான். இதை மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்குது நம்ம வந்து அதனால தான் நம்ம கொடுத்தேன். இந்த லைட் ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு 4 நம்பரு. இதெல்லாம் வந்து அடிக்க வேண்டிய நம்பரு. என்னென்னா இங்கே ஏபி 56, ஏசி 56, ஒரு பிசி 56 அடிக்கணும். அதனால தான் நான் வந்து பி போர்டு 5ன்னு வரும்போது நான் 56 வந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன். நேற்று கூட அந்த ரீசனுக்காக தான் நான் 56 சொல்லி கொடுத்தேன் பிசியில். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 75, பிசி 75, ஒரு ஏபி 75 வரணும். அதனால தான் வந்து நான் ஏபி 75 சொல்லி அதையும் கொடுத்துட்டு வந்தேன். அதுவும் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஏசி 65, பிசி 65, அதுக்கு ஒரு ஏபி 65 ஒன்று பெண்டிங் இருக்குது. இதை மாதிரி எவ்வளோ நம்பர் இருக்குது பெண்டிங் நம்ம இதை மாதிரி உங்கள் டபுள்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக வந்து அடிச்சிடுவான். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏசி வந்து 40, ஏபி 40, ஒரு பிசி 40 கண்டிப்பாக அடிப்பான். அடுத்து பி போர்டு 4 இல்லை சி போர்டு 0 வரும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ தான் அடிப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபாலோவும் பண்ண முடியாது. எத்தனை நாளைக்கு அதை ஃபாலோவும் பண்ண முடியாது. நமக்கு ஒரு போர்டு கரெக்டாக இன்றைக்கி 4 வருதா, அப்போ நம்ம என்னென்ன பெண்டிங் நம்பர் இருக்குது நம்ம எடுத்து பார்த்தம்போது பார்த்தீங்கன்னா 40 ஒன்று இருக்குது. அப்போ 40 வச்சு ட்ரை பண்ணலாம். அப்போ பி போர்டு 5ன்னு ஒன்று இருக்கா, அப்போ அந்த 56 ஒரு நம்பர் பெண்டிங் ஒன்று இருக்குது. அப்போ அதை ட்ரை பண்ணலாம். அப்படி ட்ரை பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து லாஸ் ஆகாது, வின்னிங் வரும். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இங்கே பாருங்கள்
நம்மளால ஏபி இங்கே வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 75, ஒரு பிசி 75. அப்போ ஒரு ஏபி 75 வரணும். அதை நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வருவோம். ஆனால் எப்போ வரும்னு யாராலையும் சொல்ல முடியாது. நம்ம ஒரு சின்ன ஒரு ஐடியா ட்ரை பண்ணலாம். என்னன்னாக்கா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 21, ஒரு பிசி 21. அப்போ ஒரு ஏபி 21 குறையுது. அப்புறம் ஏபி 21 என்ன பண்ணோம், அடுத்த நாள் அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஏபி 21 சொல்லி முடிச்சிட்டான். அப்போ இதிலே பார்த்தீங்கன்னா ஏசி, பிசி, ஒரு ஏபி சொல்லி கரெக்டாகவே முடிச்சிருப்பான். ஓகேவா? இப்போ அதை மாதிரி பேட்டர்ன் வரும்போது இப்போ நம்ம அந்த நேரத்தில் ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் ஐடியா வரும் நமக்கு. என்னென்னா இங்கே ஏசி வந்து 75, ஒரு பிசி 75. இப்போ நமக்கு அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 75 சொல்லி வந்துன்னா அந்த கேம் வந்து கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். அப்போ அன்றைக்கி நம்ம சும்மா நம்ம ஒரு ஐடியா வரும்போது இதை யோசிச்சோன்னாக்கா கண்டிப்பாக நம்ம ஏபி 75 ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வரும். இதை மாதிரி யோசிச்சுக்கோங்க. நாளைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபி 75 வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா இருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ கரெக்டாக கன்ஃபார்மாக வரும்னு சொல்ல முடியாது. ஒரு ஐடியா தான், அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுதான் வரும்னு நம்ம யாராலையும் சொல்ல முடியாது. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கும் பார்த்தீங்கன்னா பார்ப்பேன். ஒரு 10 பேட்டர்ன் நல்லா இருக்கும். 10 பேட்டர்ன் நான் வந்து வீடியோ போட முடியாது. அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ நான் அதை தான் ஃபில்ட்ரு பண்ணுவேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேட்டர்ன் செட் ஆகும். இதில் ஒரு பேட்டர்ன், ஜாயினில் ஒரு பேட்டர்ன் போடுவேன். அதில் எது வேணால் நம்ம வின்னிங் வரலாம், வின்னிங் வராமல் போகலாம். ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜாயினில் ஒரு நாள் வந்துச்சுனாக்க உடனே என்ன ப்ரோ நீங்கள் ஓப்பனில் ஒழுங்காக கொடுக்க மாட்டீங்களா, ஜாயினில் மட்டும் தான் கொடுப்பீங்களான்னு கேட்பீங்க. ஒரு வேளை ஜாயினில் வராமல் ஓப்பனில் வந்து போச்சுன்னா உடனே ஜாயினில் வர சொல்லுவாங்க. என்ன ப்ரோ நாங்கள் பணம் கட்டி நாங்கள் பார்க்குறோம், நீங்கள் என்னன்னாக்கா ஓப்பனில் கொடுக்குறீங்க, ஜாயினில் கொடுக்க மாட்டேன்னு. அப்படி இல்லை, நம்ம ஒரு பேட்டர்ன் எடுக்கிறோம், இதுதான் வரும் யாருன்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஐடியா இது வரலாம்னு சொல்லிட்டு ஒரு 3 பேட்டர்ன் 4 பேட்டர்ன் ஒரே இடத்துல போடும்போது பார்த்தீங்கன்னா அது குழப்பமாகி யாருமே ப்ளே பண்ண முடியாது அதிகமாக. அதனால தான் இதில் ஒரு பேட்டர்ன், அதில் ஒரு பேட்டர்ன் போடுறேன். உங்கள் தேவைக்காக நீங்கள் வந்து உங்கள் தேவைக்காக நான் வந்து ஓப்பனில் போடுறேன். என்னுடைய தேவைக்காக நான் வந்து ஜாயினில் போடுறேன். அவ்வளோதான் ரீசனு. எல்லாருக்கும் ஒரு சில தேவைகள் இருக்கும். ஓகேவா? அதனால் புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் பெஸ்ட்டு, அதுதான் பெஸ்ட்டு. எனக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. எல்லாமே எனக்கு பொது தான். என் ஓப்பனும் சரி, எதுவும் சரி, எதுவுமே என்னுடைய சேனல். இது 2மே எனக்கு முக்கியத்துவம் தான். அதில் எதுவாக இருந்தாலும் சரி, வின்னிங் வந்தால் சந்தோஷம். எனக்கு இதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக போட்டு அதில் கொஞ்சம் டம்மியாக போடணும் அந்த எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. ஓகே, 2லாம் போடுறேன். அதிகமாக பேட்டர்ன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போடும்போது பார்த்தீங்கன்னா யாருமே ப்ளே பண்ண முடியாது. கொஞ்சம் குழப்பமாயிடும். அதனால் கொஞ்சம் நான் பிரித்து போடுறேன். இதில் ஒரு பேட்டர்ன், அதில் பேட்டர்ன் பிரித்து போடுறேன். அதில் வின்னிங் வந்தால் சந்தோஷம். எதில் வந்தாலும் ஓகே. நான் அதனால தான் சொல்கிறேன். 2 பேட்டர்ன் உங்களுக்கு பார்க்கும்போது ஐடியா வரும். முடிஞ்சால் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரீசனுக்காக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓகே. பார்த்தீங்கன்னா இப்போ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேட்டர்ன் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சொல்லியிருந்தேன். இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். பாருங்கள் எப்படின்னு. டீப்பாக பாருங்கள். அப்போ தான் புரியும் உங்களுக்கு. இப்போ இதெல்லாம் மார்க் பண்ண எல்லாம் பேட்டர்ன் வர்றது தான். எல்லாத்தையும் போட்டுட்டு இருந்தால் உங்களால் விளையாட முடியாது எல்லாத்தையும். அதனால் கொஞ்சம் எதுவும் பார்த்துட்டு ஃபில்ட்ரு பண்ணி அது எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நான் போடுறேன். ஓகே, இதை மட்டும் பார்க்கலாம். நான் அன்றைக்கி வந்து நான் சொல்லியிருந்தேன், ஓப்பனில் வீடியோ போடும்போது சொல்லியிருந்தேன். அன்றைக்கி என்ன நம்பர்னால் கொஞ்சம் டீப்பாக பாருங்கள் இதை. ஏசி வந்து பார்த்தீங்கன்னா 73. ஏசி 73க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பிசியில் வந்து 74 சொல்லி அடிச்சிருந்தா, இங்கே ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 11. அந்த 11 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 12 சொல்லி அன்றைக்கி அடிச்சிருப்பான். ஓகேவா? அடுத்த நாள் நம்ம என்ன கெஸ்ஸிங் கொடுத்தோன்னா, அப்போ அது கீழே இருக்கிற 00ன்னு இருக்குது. அப்போ 00க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி பிசியில் வந்து 01 அடிப்பான். இல்லைனாக்கா அதுக்கு பவர் பண்ணி 56 அடிப்பான்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அவன் அப்படி எடுக்கலாம. இதுலேருந்து சின்ன ஐடியா உங்களுக்கு தோணியிருக்கலாம். என்னென்னா இங்கே இது கீழே பாருங்கள். இது 73க்கு 74 சொல்லி அடிச்சிருந்தான். 11க்கு 12 சொல்லி அடிச்சிருந்தான். நம்ம அது கீழே இருக்கிற நம்பர் எடுப்பான்னு பார்த்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணான்னா மேலே இருக்கிற நம்பர் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 16. அந்த 16க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி 17 சொல்லி அவன் ஏசியில் 17 சொல்லி அடிச்சிருந்தான். நம்ம 16க்கு 17 சொல்லி பிசியில் ட்ரை பண்ணும்போது அவன் பார்த்தீங்கன்னா ஏசியில் வந்து 17 சொல்லி ட்ரை பண்ணி அடிச்சிருப்பான். ஏன்னா கொடுக்குற பேட்டர்ன் வந்து நம்ம ஏனோ தானே கொடுக்குறதில்ல. அதில் கிட்ட நெருக்கிறது தான் போகிறோம். நம்ம எதிர்பார்க்குற மாதிரி தான் அவன் அடிப்பான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்ம ஆல்ட்ரு பண்ணி தான் அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் நீங்களும் பார்த்துக்கோங்க. கொடுக்குற பேட்டர்ன் வந்து கரெக்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறவங்களுக்கு. ஓகே, அடுத்த ஒரு பேட்டர்ன் ஒன்று போகலாம். எப்படின்னு பாருங்கள். இதுவும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நான் வந்து ஒரு பேட்டர்ன் எப்படி அடிச்சிருக்கோனோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அடுத்த பேட்டர்ன் எடுப்பேன். அது கண்டிப்பாக கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். எப்படின்னு பாருங்கள். ஓகே, இந்த பேட்டர்ன் பார்க்கலாம். இதை பேஸ் பண்ணி தான் இப்போ நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். இங்கே ஏசி வந்து பாருங்கள் 11. ஏசி வந்து 11. அதுக்கு என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 01 சொல்லி அடிச்சிருப்பான். என்னென்னா இந்த ஏ போர்டு 1 ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 0ன்னு சொல்லி அடிச்சிருப்பான். ஓகேவா? அந்த பி போர்டு சி போர்டை எடுத்து பி போர்டில் வச்சுருப்பான். என்னென்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 11க்கு ஒரு ஏ போர்டை மட்டும் மைனஸ் பண்ணி அவன் என்னென்னா ஏபியில் வந்து 01 சொல்லி அடிச்சிருப்பான். அதே அடுத்த நாள் பாருங்கள் ஏசி வந்து 87. அந்த ஏ போர்டு 8லேருந்து ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 77 சொல்லி அடிச்சிருப்பான். கரெக்டாக சேம் பேட்டர்ன் தான் இது. கரெக்டாக வந்து 2 பேட்டர்ன் அடிக்கிறான். 3ஆவது பேட்டர்ன் அவன் போக மாட்டான். 2 பேட்டர்ன் தான் கரெக்டாக அடிக்கிறான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி வந்து 11க்கு ஒரு ஏபி 01. ஏசி வந்து 87க்கு ஒரு ஏபி வந்து 77 சொல்லி அடிச்சிருப்பான்.
இப்போது அதுக்கு நேராகவே நமக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே வந்து பிசி பாருங்கள், பிசி வந்து பார்த்தீங்கன்னா 12ன்னு இருக்கும். பிசி 12 அதுக்கு என்னன்னாக்கா 12க்கு ஒரு நம்பர் வந்து பவர் பண்ணி 17 சொல்லி அடிச்சிருப்பான். பிசி 12 2க்கு பவர் வந்து 7. பிசி 12க்கு ஏசி வந்து 17 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பிசி வந்து 55ன்னு இருக்குது. அப்போது நமக்கு ஏசி வந்து 50 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ ஏசி வந்து நாளைக்கு ஏசி 50 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 50னா நம்ம வந்து ஒரு பேட்டர்னில் 50 வந்துருச்சு சொன்னே நம்ம வீடியோ போடுவோம். அப்படிலாம் இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2, 3 பேட்டர்ன் கரெக்டாக வந்து சிங்க் ஆனா மட்டும் தான் நான் வந்து கொடுப்பேன். இப்போது நமக்கு ஏசி 50 என்ன ரீசன் மட்டும் பார்க்கலாம். என்ன ரீசன் மட்டும் பாருங்கள் அதுக்கும். என்ன ரீசனுக்காக ஏசி 50 வரலாம் மட்டும் பார்த்துக்கலாம். இங்கே நமக்கு வந்து ஏசி பாருங்கள் 04 ஏசி பார்த்தீங்கன்னா 04 சொல்லி அடிச்சிருப்பான். ஏசி வந்து 04க்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 54. 04க்கு 0க்கு பவர் 5. 04க்கு ஒரு 54 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து 51க்கு ஒரு 01 சொல்லி அடிச்சிட்டான். ஏன்னா அந்த 0 அடிக்கிற நம்பர்லாம் பவர் பண்ணி அடிக்கிறான். 04க்கு ஒரு 54, 51க்கு ஒரு 01. அடுத்து பார்த்தீங்கன்னா 00 அடிச்சிடறான் ஏசியில். அப்போ 00 கண்டிப்பாக ஒரு ஏசியில் ஒரு 50 அடிக்கணும் இந்த மாதத்துக்குள்ளே. அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஏசி வந்து நமக்கு 50ன்னு ட்ரை எடுத்து கெஸ்ஸிங் எடுத்தனால அப்போ அது கரெக்டாக சிங்க் ஆகுது நமக்கு. அப்போ ஏசி 50 நம்ம வரலாம். அப்போ ஏசி 50 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஏசி 50 சொல்லி நான் கெஸ்ஸிங் கொடுக்குறேன். அப்போ ஏசி 50 வந்தால் பிசி என்ன வரும் மட்டும் பார்ப்போம். என்னென்னு பாருங்கள். பிசி வந்து என்ன வரதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஒரு நம்பரை எடுத்துகிட்டு அதை வந்து நமக்கு கோத்தா மட்டும் தான் கரெக்டாக 3 நம்பர் வின்னிங் வாங்க முடியும். ஓகே, எப்படி மட்டும் பாருங்கள். ஏன்னா வந்து ஏசி 50 எடுத்தாச்சு. அப்போ பிசி என்னெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்கே ஏபி பாருங்கள். ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 95. 95 கீழே பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 56 சொல்லி அடிச்சிருக்கான். இப்போ திரும்பி நமக்கு ஏபி வந்து 95ன்னு இருக்குது. 95ன்னு இருக்குது. அது கீழே ஏபி 56 சொல்லி அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதை மாதிரி அடிச்சிருக்காங்கன்னா ஏபி 54க்கு ஏபி வந்து 15 சொல்லி அடிச்சிருப்பான். அதே ஏபி 54க்கு ஏபி 15 சொல்லி அது மாதிரி பேட்டர்ன்லாம் முடிச்சிருக்கான். ஏன்னா புரியுதா பாருங்கள். ஏபி 54க்கு ஏபி 15, ஏபி 54க்கு ஏபி 15 சொல்லி அடிச்சிருப்பான். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஏபி 95க்கு ஏபி வந்து கீழே 56ன்னு இருக்குது. ஏபி 95க்கு ஏபி 56 வரலாம். அப்படி 56 வரும்போது 560 சொல்லி நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 560. ஏன்னா ஏசி வந்து நம்ம 50 எடுத்திருந்தோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 55க்கு ஏபி வந்து 60ன்னு சொல்லி அடிச்சிருந்தான். ஏபி 55க்கு ஏபி 60. அப்போ பிசி 55க்கு பிசி 60 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ பிசி 60 வரலாம். அப்போ 560 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் 560ன்னு சொல்லி. ஓகே, இது ஒரு ஐடியா தான். உங்களுக்கு புரியுதா பாருங்கள். அப்போ 560 சொல்லி வரலாம். அப்படி இல்லைனா ஒரு நம்பர் பவர் பண்ணி 510ன்னு சொல்லி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு ஒரு கெஸ்ஸிங்கில் வந்து ஏபியில் 51 வருது. அப்போ 510ன்னு சொல்லி கூட வரலாம். நீ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று ஏசி வந்து 51 இல்லை ஏசி வந்து ஏசி 50 இல்லை ஏசி 50 கன்ஃபார்மு. அதில் ஏபி மட்டும் கொஞ்சம் நம்ம வந்து ஒன்று பவரில் பண்ணி அடிக்கலாம். ஏன்னா வந்து ஏபி 56க்கு 51 சொல்லி அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஒன்று 510 இல்லைனாக்கா 560. ஓகேவா? இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணலாம். ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா வந்துச்சுன்னா நீங்கள் அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதிலே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஐடியா ட்ரை பண்ணலாம். என்னென்னா ஏசி 50 எடுத்துட்டா நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன். இங்கே வந்து ஏபி 40, ஏசி 40, அதுக்கு ஒரு பிசி வந்து 40ன்னு வரணும். அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஏசி 50 வந்து 540 கூட ட்ரை பண்ணலாம். நம்ம சொல்லிகிட்டே போனால் நிறையா ட்ரை பண்ணலாம். அதை வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் யாராலும் ப்ளே பண்ண முடியாது. அதுக்காக தான் என்னென்னா நம்ம வந்து ஒரே சிங்கிள் நம்பரை முடிக்கிறோம். வந்து வந்தால் லக்கு, வரலன்னா நம்ம அடுத்த பேட்டர்ன் ட்ரை பண்ண வேண்டியதான். ஓகே, பார்த்துக்கோங்க. அதில் இதனால தான் சொல்கிறேன் ஏபிபிசி ட்ரை பண்ணுங்கள். 3 நம்பர் கண்டிப்பாக வந்து எப்படியாவது நம்ம சொதப்பி விட்ருவான். அதெல்லாம் ஏபிபிசி ட்ரை பண்ணுங்கள். நமக்கு நாளைக்கு ஏசி வந்து 50 அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 3 நம்பர் வரனா நிறைய ஆப்ஷன் இருக்குது. வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏசி வந்து 40, ஏபி 40, ஒரு பிசி 40 கூட வரலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா ஏபி 55க்கு ஏபி வந்து 60, ஏபி 60 அடிச்சிருந்தா ஒரு பிசி 55க்கு ஒரு பிசி 60 சொல்லி அடிக்கலாம். 560 சொல்லி அடிக்கலாம். இல்லைனா நம்ம வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 510ன்னு சொல்லி அடிக்கலாம். ஓகே, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்படி போனால் நமக்கு வந்து நிறைய நம்பர் வரும். இப்படி பவரில் போனால் அப்படி வரல அப்படி சொல்லிட்டு நிறையா போயிட்டே இருக்கும். ஒரு நம்பரை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். கரெக்டாக வந்து ப்ளே பண்ணுங்கள். லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். அப்போ தான் லாஸ் வராமல் இருக்கும். ஓகே, லாஸ் நம்ம வந்து என்ன நம்பர் எவ்வளோ விளையாடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏபிபிசி ட்ரை பண்ணுங்கள். நமக்கு வந்து வைக்கிற காசு லாஸ் ஆகாமல் டேலி ஆகிற மாதிரி ப்ளே பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்கள். ஒரு ஃபுல் வின்னிங் வர்ற வரைக்கும். அதுக்கு தான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம்.
ஓகே. இன்னைக்கு கெஸ்ஸிங் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்ல. இன்னமும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 பேட்டர்ன் நல்லா இருக்கு. இதுக்கு மேல நான் ஜாயின்ல வந்து ஒரு 2, 3 பேட்டர்ன் போடுவேன். ஓகே. முடிஞ்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, ஏசி பார்த்தீங்கன்னா 50. 3 நம்பர் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2 நம்பர் 3 நம்பர் ட்ரை பண்ணுங்க. எனக்கு வந்து ஏசி 50 கரெக்ட்டா இருக்கு. அப்படி வந்துச்சுன்னா ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா 510ன்னு சொல்லி குடுக்குறேன். அப்படி இல்லன்னா 560. ஓகேவா? இந்த நம்பர ட்ரை பண்ணுங்க ஜி. வரதுக்கு வாய்ப்பு இருக்கும்.